28 அன்னைக்கு தான் புதைக்கப்பட்டதா ஒரு 13 இடங்கள வந்து அந்த மர்ம நபர் வந்து அடையாளம் காண்றாரு. அவர வந்து மர்ம நபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப சொல்லவே முடியாது. ஏன்னா, அவரோட பெயர வந்து பல ஊடகங்கள்ல இப்ப வெளிப்படையா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவரு அந்த வாக்குமூலத்த குடுக்கும்போதே, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டா, இதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறத வந்து நான் வெளிப்படையா சொல்லுவேன் அப்படின்னு தான் சொல்லி அவரு வந்து அந்த வாக்குமூலத்தை கொடுக்கிறாரு. ஆரம்பத்துல வந்து முகத்த மூடி அவரோட பெயர்கள் எல்லாமே மறைக்கப்பட்டாலும், இப்போ அவர பத்தின தகவல்கள் எல்லாமே வெளிப்படையா பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து அந்த நபருக்கான பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த இடத்துல சொல்லணும். இருந்தாலும் இந்த ஜூலை 28ஆம் தேதி வந்து அவர் வந்து ஒரு 13 இடங்கள வந்து அடையாளம் வந்து காட்டுறாரு. அதாவது இந்த இடங்கள்லலாம் நான் வந்து பிணங்கள பிதற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 இடங்கள காண்றாரு. இந்த இடங்கள வந்து விசாரிக்கிறதுக்கு இதுல வந்து தடவியல் விசாரணை பண்றதுக்காக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவ வந்து கர்நாடக அரசு நியமிக்குது. அதாவது எஸ்ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு குழுவ கர்நாடக அரசு நியமிச்சது. அந்த குழுவும் வந்து இவர் காட்டின அந்த இடங்கள் எல்லாம் வந்து தடவியல் விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல விசாரணை பண்ண 5 இடங்கள்லயும் வந்து எந்த ஒரு பெரிய சாட்சிகளும் கிடைக்கல. வெறும் பான் கார்டு மட்டும் தான் கிடைச்சதா சொன்னாங்க. அந்த பான் கார்டும்